ஓகே. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் உங்க புக்ல இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 12. ஸோ உங்க புக்ல பாத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்டோட அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதனால நான் இந்த சம்ம வந்து டிஎம்ஏ 2016 சிலபஸ்ல இருந்து பேப்பர் 10ல இருந்து இந்த சம்ம நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த சம்ம உங்க புக்ல இருக்க சம்ம சேம் சம் தான். ஸோ நீங்க இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே. நிறைய பேர் கமெண்ட்ல இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 12 வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு இந்த சம்ம நம்ம பார்க்கலாம். ஓகே. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டின் ரீட் பண்ணிட்டு எனக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அதெல்லாம் நான் எடுத்து எழுதிக்கிறேன். தி ஃபாலோயிங் இஸ் தி பேலன்ஸ் ஷீட் ஆஃப் காமா லிமிடெட் ஃபார் தி இயர் எண்டிங் March 31st 2015 அண்ட் March 31st 2016. ஸோ காமா லிமிடெடோட பேலன்ஸ் ஷீட் அண்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். ரெக்வயர்ட் prepare a fund flow statement of changes in financial position of working capital basis for the year ended March 31st 2016. ஓகே. ஸோ ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் நம்மள ஒர்க் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் நம்ம ஒர்க் அவுட் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு 3 ஃபார்மட்ஸ் வேணும். ஓகேங்களா? அது என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ், செகண்ட் ஒன் அட்ஜஸ்டட் P&L, தேர்ட் ஒன் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஸோ இது மூணு தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? சில டைம்ல சம்ஸ்ல வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லலாம், இல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் P&L மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்க கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா நமக்கு எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் 7 மார்க் தான் தராங்க. அப்போ மேபி அவங்க என்ன பண்ணலாம், ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்க, இல்ல அட்ஜஸ்டட் P&L மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்க கூட கேட்கலாம். ஓகேங்களா? பட் நம்ம ஃபுல்லாவே கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறது வந்து நமக்கு நல்லது. ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் ஒர்க் அவுட் பண்றேன். First one, working capital changes. First நான் ஃபார்மட் எழுதிக்கிறேன். Particulars, (2015) and 2016. So working capital nothing but current asset minus current liability. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நான் கரண்ட் அசெட் எழுதிக்கிறேன். ஸோ சம்ல பாருங்க அசெட்ஸ் இங்க இருக்கு. இதுல வந்து கரண்ட் அசெட் ஸ்டாக் 2015ல 2,25,000, 2016ல 3,03,750, 3,03,750. Next debtors 2015ல 2,53,125, 2,53,125. 2016ல 2,75,625. Next bills receivable 45,000. Next 73,125. Prepaid expenses 11,250, 13,500. So next current asset total பார்க்கலாம். 2015ல பாத்தீங்கன்னா 2,25,000 plus 2,53,125 plus 45,000 plus 11,250. ஸோ ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 5,34,375 வரும். நெக்ஸ்ட் 2016ல 303,750 plus 2,75,625 plus 73,125 plus 13,500. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மொத்தம் 6,66,000 கிடைக்குது.
நெக்ஸ்ட் கரண்ட் லயபிலிட்டி. ஸோ நமக்கு கரண்ட் லயபிலிட்டி என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்ரூட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் கிரெடிட்டர். ஸோ இது ரெண்டு தான் நம்மளோட கரண்ட் லயபிலிட்டி. ஸோ அக்ரூட் எக்ஸ்பென்சஸ் $11,250. 2016ல பார்த்தீங்கன்னா 13,500. நெக்ஸ்ட் கிரெடிட்டர்ஸ் 1,80,000. 2,81,500. Next 2016ல 2,81,250. 2,81,250. கரண்ட் liability ஆட் பண்ணிக்கலாம். $11,250 plus 1,80,000. ஸோ ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் 1,91,250 கிடைக்கும். நெக்ஸ்ட் 2016ல 13,500 plus 2,81,250 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2,94,750 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். எக்ஸாம் எழுதிருப்ப நீங்க இதை ஃபுல்லா எழுதிருங்க, ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் அப்படின்னு ஃபுல்லா எழுதிருங்க. நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா இதை நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். கரண்ட் அசெட்டோட டோட்டல, கரண்ட் லயபிலிட்டி டோட்டல் பி. இப்போ இங்க ஏ மைனஸ் பி. ஸோ கரண்ட் அசெட்ல இருந்து கரண்ட் லயபிலிட்டியை மைனஸ் பண்ணுங்க. 5,34,375 மைனஸ் 1,91,250. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3,43,125 கிடைக்குது. நெக்ஸ்ட் 2016ல 6,66,000 மைனஸ் 2,94,750. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3,71,250 கிடைக்குது. ஸோ இங்க ஒர்க்கிங் கேபிட்டல் நமக்கு சேஞ்ச் என்ன ஆயிருக்கு, 2015ல இருந்து 2016க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3,71,250 மைனஸ் 3,43,125. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 28,125 கிடைக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் இப்போ நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம அட்ஜஸ்டட் P&L அண்ட் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ணலாம், சைமல்டேனியஸாக அதோட ஃபார்மட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருக்க என்ட்ரிலாம் நமக்கு டபுள் என்ட்ரியா வரும். ஓகேங்களா? ஸோ நமக்கு அதுக்கான லெஜர் ஏதாச்சும் தேவை அப்படின்னா அந்த லெஜரையும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நம்ம சைமல்டேனியஸா எல்லா இடத்துலையும் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதோட ஃபார்மட் நான் எழுதிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஃபார்மட் தேவையோ அந்த ஃபார்மட் நான் எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு எது எது எங்க வருமோ அதை போஸ்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் லெஜர் ஓபன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்திருக்க என்ட்ரி எல்லாம் நமக்கு ரெண்டு இடத்துல அப்பியர் ஆகும், அதை செக் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டினை ரீட் பண்ண போறோம் அண்ட் போஸ்ட். செகண்ட் லெட்ஜர். தேர்ட் வந்து இன்கேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி இருக்குன்னா அது வந்து ரெண்டு இடத்துல நமக்கு அப்பியர் ஆகும். ஓகே, ஸோ இதான் சிம்பிள் கான்செப்ட். இந்த மூணு ஸ்டெப்பையும் நம்ம ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு சம் ஈஸியா முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ நான் கொஸ்டின் அப்படியே ரீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஷேர் கேபிட்டல் ஓப்பனிங்ல நமக்கு 6,75,000 இருக்கு. க்ளோசிங்ல பாத்தீங்கன்னா 7,87,500 இருக்கு.
அப்ப இங்க என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 7,87,500 மைனஸ் 6,75,000. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1,12,500 வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ நமக்கு ஷேர் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ணியிருப்போம். ஸோ இஷ்யூ பண்ணனால நமக்கு அமௌண்ட் உள்ள வந்திருக்கும். அப்போ இது வந்து நமக்கு வந்து ஒரு இன்கம். ஓகேங்களா? அப்போ இந்த 1,12,500 வந்து நமக்கு சோர்ஸ்ல வரும். ஓகே, 1,12,500. நெக்ஸ்ட் ஜென்ரல் ரிசர்வ். ஸோ ஜென்ரல் ரிசர்வ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓப்பனிங்ல 2,25,000 இருக்கு, க்ளோசிங்ல 2,81,250 இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஓப்பனிங் வந்து க்ளோசிங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ நம்ம எவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2,81,250 மைனஸ் 2,25,000. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 56,250 வருது. இது வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ். அப்போ P&L ட்ரான்ஸ்ஃபர் டு ஜென்ரல் ரிசர்வ் 56,250. நெக்ஸ்ட் கேபிட்டல் ரிசர்வ் ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நமக்கு ஓப்பனிங்ல பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இல்லை, பட் க்ளோசிங்ல பார்த்தீங்கன்னா 11,250 இருக்கு. இந்த கேபிட்டல் ரிசர்வ்ல இருக்கிற இந்த க்ளோசிங் அமௌண்ட் எதோடதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லிட்டாங்க, ப்ராஃபிட் அண்ட் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அதுல இருந்து வந்த ப்ராஃபிட்டை நம்ம கேபிட்டல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். அதனால தான் நமக்கு க்ளோசிங்ல இங்க 11,250 இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கு, இது அப்படியே நம்ம P&L போட்டுடலாம். ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைட், க்ளோசிங் பேலன்ஸ் டெபிட் சைட். ஓகே, ஸோ இதை அப்படியே நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். பேலன்ஸ் brought down எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,12,500 பேலன்ஸ் carried on 2,25,000. நெக்ஸ்ட் 15% டிபெஞ்சர். ஓப்பனிங்ல 3,37,500 இருக்கு, க்ளோசிங்ல 2,25,000 இருக்கு. அப்போ நமக்கு ஓப்பனிங் வந்து க்ளோசிங்ல கம்மியா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணிருப்போம்? அமௌண்ட்டை பே பண்ணியிருப்போம். பே பண்ணியிருக்கனால நமக்கு க்ளோசிங்ல அமௌண்ட் கம்மியா இருக்கு. ஓகேங்களா? அப்போ நமக்கு அமௌண்ட் கையில இருந்து வெளியே போச்சு அப்படின்னா அது வந்து நம்மளோட அப்ளிகேஷன். ஓகே, ஸோ இது அப்படியே நான் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல அப்ளிகேஷன் சைடு எழுதிக்கிறேன். ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,37,500 மைனஸ் 2,25,000. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1,12,500 வருது. ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர் 1,12,500. நெக்ஸ்ட் நம்ம அக்ரூட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் கிரெடிட் எல்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் ஃபார் டிவிடெண்ட். ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ரீட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து நம்ம ஸ்டார் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் டியூரிங் தி இயர் 2015-16 ஃபிக்ஸ்டு அசெட். ஓகே, அப்போ ஃபிக்ஸ்டு அசெட்டுக்கு நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி இருக்கு, அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த லெஜர் வரப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபிக்ஸ்டு அசெட்டுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி இருக்கு. நெக்ஸ்ட் டியூரிங் தி இயர் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இங்க இருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இங்க இருக்கு, இதுக்கு நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிபெஞ்சர். ஸோ டிபெஞ்சருக்கு நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, பட் நான் போஸ்ட் பண்ணிட்டேன், பரவாயில்ல இருக்கட்டும், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேக்ஸ். ஸோ ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன், இதுக்கு நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ப்ரொபோஸ்டு டிவிடெண்ட். ஸோ நமக்கு ப்ரொபோஸ்டு டிவிடெண்ட்க்கு நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொன்னேன்? சம்மில் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த என்ட்ரிக்கு வந்து நம்ம லெஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஓகே,
ஸோ இப்போ நம்ம ப்ரொவிஷன் ஃபார் டிவிடெண்டுக்கு லெஜர் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொவிஷன் ஃபார் டிவிடெண்ட். ஸோ ப்ரொவிஷன் ஃபார் டிவிடெண்ட்ங்கிறது நமக்கு கிரெடிட் நேச்சர். அப்போ அதோட ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைட், க்ளோசிங் பேலன்ஸ் டெபிட் சைட். ஓகேங்களா, பேலன்ஸ் brought down 33,750. Closing balance carried on 38,250. 38,250. Okay, next for adjustment என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா, the proposed dividend for 14-15 was paid in 15-16. ஓகேவா, ஸோ நார்மலா நமக்கு ப்ரொபோஸ்ட் டிவிடெண்ட் ஆர் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் அதோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, க்ளோசிங் பேலன்ஸ்ல உள்ளது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர்க்காக இந்த இயர்ல நம்ம எடுத்து வைப்போம். ஓகே, அப்போ இது வந்து நம்மளோட நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். அப்போ இதை வந்து நம்ம P&L போடுவோம். ஓகே, ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கரண்ட் இயர்ல பே பண்ணுவோம். இப்போ இது வந்து நமக்கு ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல வரும். ஸோ இந்த சம்ல என்ன சொல்றாங்கன்னா 2014-15 2015-16 பே பண்றாங்க. ஓகே, இப்போ இதோட ஓப்பனிங் பேலன்ஸ் 33,750 இந்த வருஷம் பே பண்றாங்க. ஓகேவா, அப்போ அந்த க்ளோசிங் பேலன்ஸ் 38,250 நமக்கு நெக்ஸ்ட் இயருக்காக இப்ப எடுத்து வச்சிருக்காங்க. ஓகே, அப்ப இது நம்மளோட நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். இப்போ இது வந்து நமக்கு P&L வரும், இது வந்து நமக்கு பேலன்ஸ் ஷீட்ல வரும். ஓகே, அப்போ கரண்ட் இயர் பெய்ட் 33,750. நெக்ஸ்ட் இயருக்காக நம்ம இப்பவே எடுத்து வச்சிருக்கோமா, அப்போ இது வந்து நம்மளோட ப்ரொவிஷன். $38,250. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதை நம்ம டேலி பண்ணலாம். 33,750 plus 38,250. ஸோ இதை டேலி பண்ணிங்கன்னா 72,000 நமக்கு வருது. ஓகே, ஸோ நமக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்கல. ஸோ நெக்ஸ்ட் இது ரெண்டையும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டிவிடெண்ட் பெய்டு 33,750. இது வந்து நமக்கு அப்ளிகேஷன். டிவிடெண்ட் பெய்ட் 33,750. நெக்ஸ்ட் க்ளோசிங் பேலன்ஸ் வந்து நம்ம P&L போடுறோம். ஓகேங்களா, ஸோ ஏன் போடுறோன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் புரியணும். ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து நம்ம இந்த கரண்ட் இயர்ல பெய்டு பண்ணுவோம். அப்போ அது வந்து நமக்கு ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல போயிடும். க்ளோசிங்ல இருக்க பேலன்ஸ் வந்து நமக்கு நெக்ஸ்ட் இயர்க்காக முன்கூட்டியே எடுத்து வைப்போம். அது வந்து நம்மளோட நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸோ அதனால நம்ம P&L போடுறோம். ப்ரொபோஸ்ட் டிவிடெண்ட் ஆர் ப்ரொவிஷன் ஃபார் டிவிடெண்ட் 38,250. ஓகே, நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கு, பிளஸ் வந்து நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. ஓகேவா, அப்போ நம்ம ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷனுக்கு நம்ம லெஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். இதுவும் நமக்கு லயபிலிட்டி நேச்சர் தான். அப்போ இதோட ஓப்பனிங் கிரெடிட், க்ளோசிங் டெபிட். பேலன்ஸ் brought down எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 78,750. க்ளோசிங் பேலன்ஸ் 85,500. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பார்க்கலாம்.
ஸோ நமக்கு டேக்ஸ் பெய்டு கொடுத்தாங்கன்னா டெபிட் போடுவோம், ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு கிரெடிட் சைடு போடுவோம். ஓகே, ஸோ அது கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு பேலன்சிங் ஃபிகர் வரதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு சம்ல பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பெய்டு தான் கொடுத்துருக்காங்க 61,875. ஓகே, டேக்ஸ் பெய்டு $61,875. இதை நம்ம டேலி பண்ணலாம். 61,875 பிளஸ் 85,500 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1,47,375 கிடைக்குது. இந்த சைடு நமக்கு அதே தான் வரணும், 147375. இப்போ இதோட பேலன்சிங் ஃபிகர் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன். ஸோ 1,47,375 மைனஸ் 78,750. நம்ம ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா 68,625. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இது அப்படியே நம்ம P&L போஸ்ட் பண்ணிடலாம். ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் நம்மளோட நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஓகே, ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் 68,625. நெக்ஸ்ட் டாக்ஸ் பெய்ட் நம்மளோட அப்ளிகேஷன் டாக்ஸ் பெய்ட் 61,875. ஓகே, நெக்ஸ்ட் ஃபிக்ஸ்ட் அசெட். ஸோ ஃபிக்ஸ்ட் அசெட்டுக்கும் நமக்கு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கு, பிளஸ் அதோட அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து அதுக்கான லெஜர் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பிளஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அக்குமுலேட்டட் டிப்ரிசியேஷன் மாடல்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம ஃபிக்ஸ்ட் அசெட்டுக்கு தனியா ஒரு லெஜர் போடலாம், அக்குமுலேட்டட் டிப்ரிசியேஷனுக்கு நமக்கு லெஜர் போட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, அப்பதான் நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அதோட லெஜர் நான் இங்கேயே ஒர்க் அவுட் பண்றேன். ஒர்க்கிங் நோட் நம்பர் 3. ஸோ ஃபிக்ஸ்ட் அசெட் நமக்கு டெபிட் நேச்சர், அதோட ஓப்பனிங் பேலன்ஸ் brought down 11,25,000. Next closing balance 13,50,000. accumulated depreciation அதோட லெஜர் நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். ஓப்பனிங் பேலன்ஸ் 2,25,000. ஸோ நம்ம கிரெடிட் சைடு தான் வரும். பேலன்ஸ் கேரி டவுன். க்ளோசிங் பேலன்ஸ் 2,81,250. நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், during the year 2015-16, fixed cost with a net book value of rupees 11,250, accumulated depreciation rupees 33,750 was sold for 9,000. ஓகேங்களா? அப்போ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபிக்ஸ்ட் அசெட் அதோட நெட் வேல்யூ, அதாவது ஓப்பனிங் வேல்யூ அதுல இருந்து டிப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணது போக அதோட புக் வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 11,250 இருக்கு. ஓகேவா? ஸோ இவ்வளவு மதிப்புள்ள அசெட்டை நம்ம எவ்வளவுக்கு சேல்ஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா 9,000 தான் சேல்ஸ் பண்றோம். ஓகே,
அப்ப நமக்கு என்ன இருக்கும்? லாஸ் ஆயிருக்கும். 11,250 மதிப்புள்ள அசட்டை நம்ம 9,000க்கு சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா 2,250 வந்து நமக்கு லாஸ். ஓகே. ஸோ லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட் இதை வந்து நம்ம இந்த பர்டிகுலர் லெஜர்ல கிரெடிட் சைட் போடுவோம். லாஸ் ஆன் சேல் 2250. நெக்ஸ்ட் அசெட் சோல்டு 9,000. நெக்ஸ்ட் அக்குமுலேட்டட் டிப்ரிசியேஷன். அக்குமுலேட்டட் டிப்ரிசியேஷன் பாத்தீங்கன்னா இந்த சேல்ஸ் பண்ண அசட்டோட டிப்ரிசியேஷன் டோட்டலா எவ்வளோன்னா 33,750. ஓகேவா? இப்போ அது வந்து நமக்கு ஃபிக்ஸ்ட் அசெட் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். 33,750. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்க டிப்ரிசியேஷன் 33,750. வேற ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ அசட்டுக்கும் டிப்ரிசியேஷனுக்கும் வேற எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது. இப்போ நம்ம அதை நெட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட். ஸோ டெபிட் சைடு பார்த்தீங்கன்னா 2,81,250 பிளஸ் 33,750. ஸோ போட்டோம் அப்புறம் நமக்கு 3,15,000 வருது. நெக்ஸ்ட் கிரெடிட் சைட். நெக்ஸ்ட் கிரெடிட் சைட் பார்த்தீங்கன்னா 3,15,000 மைனஸ் 2,25,000. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 90,000. ஸோ இந்த 90,000ங்கிறது நம்மளோட கரண்ட் இயர் ஃபிக்ஸ்ட் அசெட்டோட டிப்ரிசியேஷன். ஓகே. அப்போ இது வந்து நமக்கு பிஎன்எலுக்கு போயிடும். ஓகே. ஸோ பிஎன்எல் டிப்ரிசியேஷன் 90,000. நெக்ஸ்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அட் காஸ்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓப்பனிங்ல 2,02,500 அண்ட் க்ளோசிங் ஆல்சோ 2,02,500. ஓகே. நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன சொல்லிக்கோங்கன்னு பார்க்கலாம். Second one, during the year 2015-16, investment costing rupees 90,000 were sold and also investment costing rupees 90,000 were purchased. ஓகேங்களா? ஸோ இங்க நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டிங் 90,000 வேர் சோல்டு. ஓகே. ஸோ 90,000 மதிப்புள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டை சேல்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து காஸ்ட் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இது காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு இதோட சேல்ஸ் பிரைஸ். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் என்ன? ப்ராஃபிட் ஆல்ரெடி நமக்கு சம்பளே சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ருபீஸ் 11,250. ஓகேவா? அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து காஸ்ட் பிரைஸ் பிளஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 11,250 ஈக்குவல் 90,000 பிளஸ் 11,250 ஈக்குவல் டு, ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 90,000 பிளஸ் 11,250. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சேல்ஸோட வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? 1,250. ஸோ நெக்ஸ்ட் நம்ம லெஜர் போடலாம். ஃபிஃப்த் ஒர்க்கிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். particulars rupees. இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் நம்மளோட டெபிட் நேச்சர் தான். இப்போ அதோட ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடு வரும். ஓகேங்களா? ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் 2,02,500. பேலன்ஸ் brought down 2,02,500. க்ளோசிங் பேலன்ஸ் carry down 2,02,500. நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் சேல்ஸோட டோட்டல் வேல்யூவே போட்டுறேன். ஓகே. சோல்ட் 1,10,000.
11,250. நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க, காஸ்டிங் 90,000. நெக்ஸ்ட் ப்ராஃபிட் ஆன் சேல் 11,250. ஓகே, இதை நம்ம நெட் பண்ணலாம். டெபிட் சைடு தான் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அதை டோட்டல் பண்ணிக்கலாம். 2,02,500 பிளஸ் 90,000 பிளஸ் 11,250. ஸோ ஆட் பண்ணோம்னா நமக்கு 3,03,750 கிடைக்குது. ஸோ 3,03,750 minus 1,01,250 minus 2,02,500. ஸோ நமக்கு அமௌண்ட் ஸோ சேம் இதே அமௌண்ட் தான் இங்கேயும் வரும். ஓகே, ஸோ நமக்கு ரெண்டு சைடுமே டேலி ஆயிரும். ஓகேவா, ஸோ இது ஏன் போடுறோம் அப்படின்னா இந்த சேல்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதா இந்த சம்ல நமக்கு ட்விஸ்ட். ஓகேவா, ஸோ நம்ம நார்மலா என்ன பண்ணிடுவோம், கொஸ்டின்ல வந்து இங்க என்ன சொல்லிட்டாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் சோல்டு 90,000 சொன்னனால இந்த 90,000 நம்ம ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல சோர்ஸ்ல 90,000 போட்டுறக்கூடாது. ஓகேவா, இங்க சொல்லியிருக்கிறது காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிளஸ் அதுல இருந்து வந்த ப்ராஃபிட், இது ரெண்டும் சேர்த்து தான் நமக்கு சேல்ஸ் வேல்யூ. இந்த 1,01,250 தான் நம்ம சோர்ஸ்ல போடணும். ஓகே, ஸோ அதுபடி இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ல என்னென்னலாம் போட்டோமோ அதெல்லாம் நம்ம டபுள் என்ட்ரி போட்டுடலாம். சோல்டு அசெட் சோல்டுங்கிறது நமக்கு ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல சோர்ஸ்ல வரும். சோர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சோல்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,01,250. நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ்ட் 90,000. ஸோ அது அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், இது நம்மளோட நான் ஆப்ரேட்டிங் இன்கம். அப்போ P&L கிரெடிட் சைட் போடுவோம். ஓகேங்களா, 11,250. நெக்ஸ்ட் ஸ்டாக் முடிச்சிட்டோம், டெப்டார்ஸ் முடிச்சாச்சு, பில்ஸ் ரிசீவபிள் முடிச்சாச்சு, ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் முடிச்சாச்சு. லாஸ்ட் ஒன் மிஸ்லேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர். ஓப்பனிங் 16,875, க்ளோசிங்ல வந்து 11,250 இருக்கு. அப்போ மிஸ்லேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ரிட்டர்ன் ஆஃப் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் 16,875 மைனஸ் 11,250. ஸோ இது வந்து நம்மளோட எக்ஸ்பென்சஸ் P&L டெபிட் சைட் போகணும். ஓகேங்களா, miscellaneous expenses write off 5,625. நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல இந்த டிபெஞ்சர் மட்டும் இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிபெஞ்சர்ஸ் வேர் ரிட்டையர்ட் அட் எ பிரீமியம் ஆஃப் 10%. அதாவது டிபெஞ்சர் வந்து நம்ம இங்க ரீபேமெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ எவ்வளவு ரீபேமெண்ட் பண்ணியிருக்கோம், ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர் 1,12,500. இது வந்து நம்ம ரீபேமெண்ட் பண்ணுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 10% இதை விட அதிகமா கொடுத்துருக்கோம், பிரீமியம்ல கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ பெய்டு 1,12,500, பிரீமியம் at 10%. இந்த 1,12,500ல 10% போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு
11,250 கிடைக்கும். ஓகே, அப்போ டோட்டலா அவங்க எவ்வளவு ரிடீம் பண்ணியிருப்பாங்க, அதாவது டோட்டலா எவ்வளவு அவங்க திருப்பி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,12,500 பிளஸ் 11,250. ஸோ போட்டீங்கன்னா 1,23,750. ஸோ இப்போ டோட்டல் ரிடம்ஷன் தான் இந்த அமௌண்ட். ஓகே, ஸோ இந்த 1,23,750 தான் நமக்கு அப்ளிகேஷன் சைடு வரும். ஓகே, இந்த ப்ரீமியம் இருக்குல்ல, ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸோ இந்த 11,250 வந்து நம்ம பிஎன்எல்ல போடுவோம். ஓகேங்களா, ஸோ ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் 11,250. இந்த டோட்டல் ரீபேமெண்ட் பண்ணது வந்து நமக்கு அப்ளிகேஷன் சைடு வரும். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி 1,12,500 மட்டும் போட்டிருந்தேன். இப்போ தனியாக இங்கே போட்டுக்கிறேன், ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் 11,250. இதை நீங்க ரெண்டையும் ஆட் பண்ணி ஒட்டுக்கா கூட நீங்க இங்க போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம லெஜர் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு ஒரு செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் ஃபார் டிவிடெண்ட் க்ளோஸ் பண்ணியாச்சு, ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் ஃபிக்ஸட் அசெட் இங்கே க்ளோஸ் பண்ணாமல் இருக்கும், க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நமக்கு கிரெடிட் சைடு தான் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு, பார்க்கலாம். 13,50,000 plus 2,250 plus 9,000 plus 33,750. ஸ்டார்ட் பண்ணா நமக்கு 13,95,000 வருது. இதுல இருந்து மைனஸ் 11,25,000. இப்போ இந்த சைடு நமக்கு பேலன்சிங் ஃபிகர் வந்துச்சுன்னா நமக்கு இது பர்ச்சேஸாக தான் இருக்கும். ஓகே, 2,70,000. ஸோ இப்போ நம்ம வந்து அசெட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அமௌண்ட் நம்ம கையில இருந்து வெளியே போகுது. இப்போ நம்ம அப்ளிகேஷன் சைடு எழுதிடலாம், 2,70,000. ஃபிக்ஸ்ட் அசெட் 2,70,000. ஓகே, ஸோ இது இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ மறந்துடாம அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருக்க என்ட்ரிலாம் நம்ம ரெண்டு இடத்துல போஸ்ட் பண்ணியிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, ஸோ நமக்கு இங்கே அசெட் வித்ததுலேருந்து நமக்கு லாஸ் வந்துருந்துச்சு. ஸோ ஒரு லாஸ் வந்து நம்ம இங்கே போட்டோம், இன்னொரு லாஸ் வந்து நமக்கு பிஎன்எல்ல டெபிட் சைட் போடணும். ஓகே, ஸோ லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட் 2,250. நெக்ஸ்ட் அக்குமுலேட்டட் டிப்ரிசியேஷன். ஸோ நம்ம ரெண்டு இடத்துல போஸ்ட் பண்ணிட்டோம். கரண்ட் இயர் டிப்ரிசியேஷன் இங்கே ஒன்று போட்டாச்சு, ப்ளஸ் வந்து பிஎன்எல் நமக்கு இங்கே 90,000 போட்டாச்சு. நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் அசெட் சேல்ஸ் பண்ணோமா, அதோட டிப்ரிசியேஷன் இங்கேயும் போட்டாச்சு, இங்கே பர்டிகுலர் லெஜர்லையும் போட்டாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் நம்ம சேல்ஸ் பண்ணியிருந்தோம், அதை இங்கேயும் போட்டாச்சு, ப்ளஸ் வந்து ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல சோர்ஸ்லையும் போட்டோம். இன்வெஸ்ட்மெண்ட் சோல் 1,12,250. நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் 90,000. ஸோ அதோட கன்சர்ன் லெஜர்லையும் போட்டாச்சு, ப்ளஸ் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்லையும் நம்ம போட்டாச்சு. ஓகே, ஸோ லெஜர் அக்கௌண்ட் எல்லாமே நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பிஎன்எல்ல க்ளோஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பிஎன்எல் டெபிட் சைடு உள்ளதை ஆட் பண்ணிக்கிறேன். 56,250 பிளஸ் 38,250 பிளஸ் 68,625 பிளஸ் 90,000 பிளஸ் 5,625 பிளஸ் 11,250 பிளஸ் 2,250 பிளஸ் 2,25,000. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4,97,250
4,250 வருது. 4,97,250. சேம் அமௌண்ட் தான் இங்கேயும் 4,97,250. ஸோ இந்த 4,97,250 இருந்து கிரெடிட் சைடு உள்ளதை மைனஸ் பண்ணலாம். 11,25,00 மைனஸ் 11,250. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3,73,500 கிடைக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன். ஓகேவா? ஸோ அந்த ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன்ங்கிறது நம்மளோட இன்கம். இப்போ இது நம்ம ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல சோர்ஸ் சைடு வந்துடும். 3,73,500. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்க ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் கண்டுபிடிச்சிருந்தோம். நமக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? அதாவது ஓப்பனிங்ல இருந்து நம்ம க்ளோசிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம். காசு வந்து நம்ம கையை விட்டு வெளியே போயிருக்கு. அப்போ நமக்கு இது வந்து எக்ஸ்பென்சஸ். அப்போ இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் 28,125. ஓகே. ஸோ நம்ம எல்லாமே இன்புட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ரெண்டு சைடு டேலி பண்ணோம் அப்படின்னா சேம் ஆன்சர் வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம போட்ட சம் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம டேலி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டெபிட் சைட். ஓகே, நான் இன்னொரு மிஸ்டேக்கும் பண்ணிட்டேன், இன்னொன்று போடலை. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் அசெட் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் 9,000. ஓகேவா? ஸோ 9,000 இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. 9,000 வேர் சோல்டுன்னு. இப்போ நம்ம ஒரு இடம் வந்து கன்சர்ன் லெஜர் அக்கௌண்ட்ல போட்டோம். இன்னொரு இடம் எங்க வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல சோர்ஸ் சைடு வரும். ஓகே. சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட் 9,000. ஒரே ஒரு மிஸ்டேக் நான் இங்க பண்ணிட்டேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் சேல்ஸ் பண்ணி நமக்கு ப்ராஃபிட் வந்துச்சு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11,250. ஸோ அந்த 11,250 வந்து நமக்கு இங்கே P&L வராது. ஓகே. ஸோ ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்த ப்ராஃபிட்டை நம்ம அப்படியே என்ன பண்ணிட்டோம், கேபிட்டல் ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஓகேவா? அப்போ அது வந்து நம்மளோட P&L அஃபெக்ட் பண்ணாது. ஓகே. ஸோ அப்போ இதை மட்டும் நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அந்த ப்ராஃபிட் அண்ட் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வராது. ஓகே. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் அகைன் டேலி பண்ணலாம். 9,97,250 மைனஸ் 1,12,500. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3,84,750 வருது. இதான் நம்மளோட ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன். 3,84,750 நமக்கு வந்திருக்கு. ஓகே. ஸோ இதை நம்ம இங்க ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்லேயே சேஞ்ச் பண்ணிடலாம். 3,84,750. ஸோ இப்போ நம்ம ரெண்டு சைடுமே டேலி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சோர்ஸ் சைடு உள்ளதை டேலி பண்றேன். 11,2500 plus 101,250 plus 384,750 plus 9,000. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சோர்ஸ் சைட் 6,07,500 வருது. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் சைட் பார்க்கலாம். 11,2500 plus 33,750 61,875 plus 90,000 plus 11,250 plus 2,70,000 plus 281,25. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 6,07,500 வருது. ஓகே. ஸோ ரெண்டு சைடும் நமக்கு டேலி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம போட்ட சம் வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஸோ சிம்பிளா ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு 3 ஸ்டெப். ஒன்று வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்ச், செகண்ட் ஒன் P&L, தேர்ட் ஒன் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஓகே. நெக்ஸ்ட் ஃபோர்த் பார்த்தீங்க அப்படின்னா லெட்ஜர்.
ஃபிஃப்த் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 இடத்துல அப்பியர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த 5 ஸ்டெப்பும் தான் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், அண்ட் நீங்களும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.